ஜம்மு காஷ்மீரில் உள்ள அணைகளை மூடி பாகிஸ்தானுக்கு செல்லும் நீரை இந்தியா தடுத்து நிறுத்தியுள்ளதால் இரு நாடுகளுக்கிடையே உச்சகட்ட பதற்றம் நிலவுகிறது. செனாப் நதி வறண்டு காணப்படுவதால் பாகிஸ்தான் கடும் நெருக்கடியில் சிக்கியுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் செனாப் நதியின் மீது கட்டப்பட்டுள்ள பாக்லிஹர் மற்றும் சலால் ஆகிய இரண்டு அணைகளில் இருந்து பாகிஸ்தானுக்கு தண்ணீர் திறந்துவிடுவது நிறுத்தப்பட்டுள்ளது. பகல்காம் தாக்குதலுக்கு எதிர்வினையாற்றும் விதமாக பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா பல நடவடிக்கைகள் எடுத்து வரும் நிலையில் அணையின் மதகுகள் மூடப்பட்டுள்ளன. பாகிஸ்தானுடனான சிந்து நதிநீர் ஒப்பந்தம் இடைநிறுத்தப்பட்ட பிறகு முதல் முறையாக அணையின் மதகுகளை இந்தியா மூடியுள்ளதாக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்திய அரசின் நடவடிக்கையால் செனாப் நதியின் நீர்மட்டம் பல ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு சரிவை சந்தித்துள்ளது. சில இடங்களில் 1.5 முதல் 2 அடியாக நீர்மட்டம் குறையும் அளவிற்கு வறண்டு காணப்படுகிறது. மேலும் வடக்கு காஷ்மீரில் ஜீலம் நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள கிஷன்கங்கா அணையின் மதகுகளையும் விட இந்தியா திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. பாகிஸ்தானின் 80% விவசாயம் சிந்து நதி ஒப்பந்தத்தின் மூலம் கிடைக்கும் இந்த தண்ணீரை தான் நம்பியுள்ளது. பாகிஸ்தானுக்கு வரும் நீரை இந்தியா தடுக்க முயன்றால் அது போருக்கான அறைகூவலாக கருதப்படும் என்று ஏற்கனவே பாகிஸ்தான் பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்திருந்தது. பாகிஸ்தானுக்கான தண்ணீரை இந்தியா நிறுத்தியதை தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையேயான பதற்ற நிலை மேலும் அதிகரித்துள்ளது.